வெல்கம் டு பாசிட்டிவிட்டி. இப்போ ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் இருக்குது, ஒரு ஆக்சிடென்ட் இருக்குது, ஒரு பிரசவம் இருக்குது. பட்டக்குன்னு ஆஸ்பத்திரியிலேருந்து கவர்மெண்ட்டோ ப்ரைவேட்டோ யாரோ ஒருத்தவங்க இந்த மாதிரி பிளட் தேவைன்னு சொல்கிறாங்க சார். படித்த பசங்களா அவங்களுக்கு கூட ஒரு மாதிரி கலக்கம் ஏற்பட்டுருக்கு. பட்டக்குன்னு என்ன செய்யறதுன்னு தெரியாது. படிக்காதவங்களெல்லாம் இருந்தால் ரொம்ப சிரமம். அவங்க என்ன சார் செய்யணும்? நிதானமாக அந்த இடத்துல எப்படி பிஹேவ் பண்ணணும், என்ன செய்யணும்? ஸோ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, பிளட் கொடுக்க போகிறது ஒருத்தர், பிளட் தேவைப்படுறவங்க ஒருத்தவங்க. இவங்க ரெண்டு பேரையும் டைரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டா நமக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது அப்படிங்கிற அந்த ஃபீல்டில் என்ன பண்ணோம்னா, நம்ம தேநீர் இடைவேளை இந்த பாசிட்டிவிட்டி பாட்காஸ்ட் நிகழ்ச்சி 35-40 நிமிஷம் நம்ம போடுறோங்க. அதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, ஆதரவு கொடுக்குறீங்க, தேங்க்யூ. இதனுடைய ட்ரிம்டு கிளிப்ஸ் ஒரு 8-10 நிமிஷம், அதுக்கப்புறம் இதிலிருந்து வரக்கூடிய ஷார்ட்ஸ், இதை எல்லாத்தையுமே பாசிட்டிவிட்டி பாட்காஸ்ட் அப்படிங்கிற தனி சேனலில் நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம். அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். யார் யாருக்கு தேவையோ அவங்க அதிலையும் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. இன்னைக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சென்சிட்டிவான டாபிக் பற்றி நம்ம பேச போகிறோங்க. ஆமாங்க, பிளட்டு நமக்கு தேவை அப்படின்னா, இப்போ நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு இமீடியட்டாக ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒரு பிரசவம் இருக்குது, பட்டக்குன்னு ஆஸ்பத்திரியிலேருந்து ரத்தம் தேவை அப்படிங்கிறாங்க. நம்ம கையும் ஓடாது, காலும் ஓடாது, ஏதாவது பிளட் பேங்க்கில் போய் வாங்குவோமா வைப்போமா, அடுத்து அவங்ககிட்ட என்ன செய்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கேட்குறது, நமக்கு தெரிஞ்சவங்க யார் இருக்கா, ஊரில் பெரியவங்க யார் இருக்கா, அப்படி இப்படின்னு பண்ணி நம்ம ஏதாவது ஒரு வகையில் அந்த நேரம் நம்மள ஒரு பதற்றம் உண்டாக்கிடும். நம்ம அந்த ரத்தத்தை எப்படா வாங்குறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த பதற்றம்லாம் நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லைங்க. 18 வருஷமாக இதுக்குன்னே நாங்கள் உட்காந்து வேலை செஞ்சு முழுக்க ஃப்ரீயாக ஒத்த பைசா கூட வாங்காமல் friends2support.org அப்படின்னு ஒரு வெப்சைட் ஒன்று உருவாக்கியிருக்கோம். friends2support ஒரு அப்ளிகேஷனும் இருக்குது. அதில் போய் ஃபைண்ட் டோனார்னு கொடுத்து உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் போட்டிங்கன்னா நீங்கள் யாருக்கு ரத்தம் வேணாலும் வாங்கிக்கலாம், நீங்கள் கொடுக்குறனாலும் கொடுக்கலாம். இந்த மாதிரி ரத்தம் யாருக்கு தேவையோ, யார் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள லிங்க் பண்ணுறதுக்காகவே நாங்கள் ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி, தமிழ்நாடு பாண்டிச்சேரி மட்டும் கிடையாதுங்க, இந்தியா முழுக்க இந்த வேலையை திறம்பட செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கூட தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ராமநாதபுரத்துலேருந்து சார் வந்திருக்காங்க. லயன் ஏவி சதீஷ்குமார் சார், co-founder ஆஃப் friends2support.org. சார் நம்ம பாசிட்டிவிட்டியில் வரவேற்கலாம். இந்த நிறைய முக்கியமான தகவல்கள்லாம் உங்களுக்கு இதில் கிடைக்க போது, ரொம்ப பயனுள்ள ஒரு பாசிட்டிவிட்டியாக இது இருக்கும்னு நான் நம்புகிறேன். வணக்கம் சார். வணக்கம். பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சியில் நீங்கள் வந்ததில் பெரும் மகிழ்ச்சி, சந்தோஷம். சார் நான் ஃபஸ்ட்டு இப்படி கேட்குறேன் சார், இப்போ ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் இருக்குது, ஒரு ஆக்சிடென்ட் இருக்குது, ஒரு பிரசவம் இருக்குது, பட்டக்குன்னு ஆஸ்பத்திரியிலேருந்து கவர்மெண்ட்டோ ப்ரைவேட்டோ யாரோ ஒருத்தவங்க இந்த மாதிரி பிளட்டு தேவைன்னு சொல்கிறாங்க சார். ஒரு படித்த பசங்களா அவங்களுக்கு கூட ஒரு மாதிரி கலக்கம் ஏற்பட்டுருது. பட்டக்குன்னு என்ன செய்யறதுன்னு தெரியாது. படிக்காதவங்களெல்லாம் இருந்தால் ரொம்ப சிரமம். அவங்க என்ன சார் செய்யணும்? நிதானமாக அந்த இடத்துல எப்படி பிஹேவ் பண்ணணும், என்ன செய்யணும்? அதாவது பல நேரங்களில் இது ரொம்ப வருஷமாக அந்த பிளட் தேவைங்கிறது இருக்குது. ஒவ்வொரு நேரமும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது அங்கே அவங்க பகுதியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இன்ஃப்ளூயன்சர் அவங்கள மூலமாக போய் அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு அசோசியேஷன்ஸு அவங்களெல்லாம் கான்டாக்ட் பண்ணி பிளட் அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. இப்போ நம்ம உருவாக்கி வச்சுருக்க இந்த பிளாட்ஃபார்மில் எப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பிளட்டு தேவைன்னா எந்த ஒரு பதட்டமும் தேவையில்லை. ஏன்னா இன்றைக்கி பிளட்டு கொடுக்குறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க. அவங்கள நம்ம கனெக்ட் பண்ணுறது தான் நம்மளுடைய இது. ஸோ நம்ம என்னென்னா, அந்த பிளட் குரூப்பு நம்ம ஃபேமிலியில் யாருக்காவது இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். பார்த்துட்டு நம்ம அதற்கான வாய்ப்பு இருந்தால் அதை செயல்படுத்திட்டு, அதற்கு மேலே தேவைப்பட்டதுன்னா நம்ம இந்த வெப்சைட்டை நம்ம அப்ரோச் பண்ணலாம். இந்த வெப்சைட் உள்ளே நம்ம என்ட்ரு ஆகும்போது, ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே படித்தவங்கலேருந்து யங்ஸ்டர்ஸ்லேருந்து எல்லாருமே இதை கொடுக்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. இன்னொன்று யங்ஸ்டர்ஸ்னால் இதோட பிளட் கொடுக்குறதுக்கான டார்கெட்டட் பீப்புளும் அவங்க தான். ஸோ அவங்களுக்கு இன்றைக்கி வெப்சைட்டுக்குள்ளே போகிறதும் மொபைல் ஆப்புக்குள்ளே போகிறதும் ஈஸியாக இருக்கும். அப்போ அவங்க அந்த வெப்சைட்டுக்குள்ளே அவங்க என்ட்ரு ஆகி அவங்க எந்த பிளட் குரூப்பு எந்த ஏரியான்னு அவங்க அது கொடுத்தாங்கன்னா, ஏன்னா எங்கள் வெப்சைட்டில் மெயின் பேஜ்லேயே இருக்கும் ஃபைண்ட் பிளட் டொனார்ஸ் அப்படின்னு சொல்லி. அதாவது friends2support.orgங்கிற வெப்சைட்டில் போயிட்டு நம்ம லாகின் பண்ணணுமா? நம்மளுடைய லாகின் பண்ண தேவையில்லை. வெப்சைட் உள்ள என்ட்ரானோடனே மெயின் பேஜில் ஃபைண்ட் பிளட் டொனார்ஸ் அப்படின்னு தான் லிங்க் இருக்கும். சரி, ஓகே. அதுக்கப்புறம் தான் ஹோம் பேஜுக்கே போகும். சரி. அதில் போனோன்னா எந்த பிளட் குரூப்பு, எந்த ஸ்டேட்டு, எந்த டிஸ்ட்ரிக்ட்டு, எந்த ஏரியா நம்ம கொடுத்தோம்னா நம்ம கேட்குற ஏரியா உள்ள டோனார்ஸ் லிஸ்ட்டு கான்டாக்ட் நம்பர்ஸோட வரும். ஓ, அப்படி. ஆமாம். ஓகே. அதுலேயே என்ன ஆப்ஷன் இருக்குன்னா, அவங்களுடைய நேம் இருக்கும், அவங்க அவைலபிலிட்டி இருக்காங்களா இல்லையான்னு. ஏன்னா சில பேர் சில நேரம் அவைலபிள் இல்லாமல் இருக்கலாம். அதனால் அவங்களுடைய இதை வச்சா அவைலபிள், நான் அவைலபிள் கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு ரிப்போர்ட்னு ஒரு பட்டன் ஒன்று இருக்கும். இப்போ சப்போஸ் நீங்கள் ஒருத்தர் கால் பண்ணுறீங்க, அவர் கண்டினியூஸாக ஒரு 2-3 தடவை அவர் மறுக்கிறாரு, ஏதோ காரணம் சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் அந்த ரிப்போர்ட்டை எங்களுக்கு பேக் ஹேண்டுக்கு தெரிவிக்கிறதுக்காக அங்கே ரிப்போர்ட்னு ஆப்ஷன் இருக்குது. அது என்ன ஆப்ஷனோ தெரியப்படுத்துனீங்கன்னா, பேக் ஹேண்ட்லேருந்து நாங்கள் அதை வெரிஃபை பண்ணிவிட்டு ஒருவேளை அவர் இருக்கலாமா இல்லை தேவையில்லையா நாங்கள் முடிவு பண்ணி அதை எடுத்து விட்டுருவோம் நாங்கள். ஓகே. அதாவது நான் சும்மா ஒரு இது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன், கொடுக்குறேன்னு, ஆனால் ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் புவராக இருக்குது, அதெல்லாம் கொடுக்க முடியாது, வைக்க முடியாது, இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னா அவரை நீக்கிடுவீங்க. சரி, ஓகே. அப்படி இருக்கும் சார். இப்போ நீங்கள் எப்படி எனக்கு தேவை அப்படின்னா பண்ணணுன்றத சொல்லிட்டீங்க. இது வெப்சைட் ஆப்பும் இருக்கா? ஆமாம், மொபைல் ஆப்பு 2011 கிரியேட் பண்ணோம். 2011 மொபைல் ஆப் கிரியேட் பண்ணிட்டீங்க. இந்த வெப்சைட் கிரியேட் பண்ணது 2005. அப்புறம் 18 வருஷம். இது ஒரு 12 வருஷமா ஆப் இருக்குது. சரி சார். இப்போ நான் பதியணும்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு பிளட் கொடுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்குது சார். நான் பதியணும்னு நினைக்கிறேன். நான் என்ன செய்யணும்?
நீங்கள் அந்த வெப்சைட் உள்ள என்ட்ரு ஆனோடனே ஹோம் பேஜ் போனீங்கன்னா ரெஜிஸ்டர் அஸ் அ பிளட் டோனார்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் போய் நீங்கள் உங்கள் டேட்டாஸ் ஃபுல்லாக நீங்கள் கொடுக்கலாம். அது போய் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் இது நீங்கள் கொடுக்கக்கூடிய லொக்கேஷனில் அதை ஆட் ஆகிக்கிறோம். ஸோ அந்த லொக்கேஷனில் தேடுறவங்க கூப்பிடும்போது நீங்கள் போய் அவைலபிளாக இருந்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். அந்த அவைலபிள் நான் அவைலபிள் எப்படி சார் அப்டேட் பண்ணிட்டே இருக்கணுமா நம்ம? இல்லை, ஆக்சுவலாக என்னென்னா பிளட்டு நம்ம கொடுத்ததுக்கப்புறம் இன்னொரு ஆப்ஷன் வச்சுருக்கோம் நம்ம. என்னென்னா நீங்கள் அதை மொபைல் ஆப்பில் நீங்கள் பண்ணும்போது ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா, ஏன்னா நீங்கள் யூஸராக ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருப்போம் நம்ம. அது வந்து பேஸ்ட் ஆன் யுவர் மொபைல் நம்பர் அண்டு இமெயில் ஐடி அது கொடுத்துருப்போம். நீங்கள் அதை வச்சு நீங்கள் ஆப் எப்போவுமே ஆனில் தான், அது லாகின்ல தான் இருக்கும். நீங்கள் இன்றைக்கி கொடுத்துட்டிங்கன்னா உடனே நீங்கள் எந்த இடத்துல கொடுத்தீங்க, எந்த பேஷண்ட்டு கொடுத்தீங்க, என்ன டேட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா 90 டேஸ்க்கு உங்கள் பேர் வெப்சைட்டில் இருக்காது. அப்படி அவைலபிள் நான் அவைலபிள்ங்கிறது அந்த அவைலபிள் ஏன்னா ஒரு தடவை ரத்தம் கொடுத்தா அடுத்த 90 நாளைக்கு கொடுக்கக்கூடாது. 90 நாளைக்கு கொடுக்கக்கூடாது. அதனால அது அவைலபிள் நான் அவைலபிள் மாறி 90th டே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெப்சைட்டில் பேர் வந்துடும், உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடும். ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ் யூ கேன் டொனேட் யுவர் பிளட்னு வந்து. ஓகே. ஆனால் இது எப்படின்னா நம்ம போய் பதிஞ்சிட்டு நேரடியாக முன்னாடியே போய் கொடுத்து வைக்கிறது இல்லை. நான் இப்படி ஒருத்தர் இருக்கேன்ப்பா தேவைன்னா பேங்க் மாதிரி இது கிடையாது. இது வந்து ஜஸ்ட் ஒரு கனெக்டிவிட்டி தான். யாருக்கு தேவையோ அவங்களும் யார் கொடுக்குறோன்ற எண்ணம் இருக்கோ அவங்க 2 பேரை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம் சார். இது ஒரு எக்ஸலண்ட் ஐடியா சார், ஆக்சுவலி பிரில்லியன்ட் ஐடியா இது நீங்கள் பண்ணியிருக்கிறது. இது எப்படி சார் ஸ்டார்ட் ஆச்சு? இந்த ஐடியா எப்படி இதை வந்து பீப்புளுக்கு நம்ம கொண்டு போகணும், இப்படி ஒரு தேவை இருக்குது இதை நம்ம செய்யணுன்ற ஒரு தாட் எப்படி உருவாச்சு? அதாவது நிறைய பேருக்கு ரத்தம் தேவைப்படும் போது அதற்கான முயற்சி எடுக்கும் பொழுது சில பேர் வந்து உண்மையாகவே டொனேட் பண்ணணும்னு சொல்லி வர்றாங்க. சில பேர் என்ன வர்றாங்கன்னா இதை வந்து ஒரு வாய்ப்பாக பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கணும்னு சொல்லிட்டு அதுக்கும் ஆள் இருக்காங்க, காசாக மாற்றுறதுக்கு. ஸோ நம்ம என்ன நினைக்கிறோன்னா பிளட்டு கொடுக்க போகிறது ஒருத்தர், பிளட்டு தேவைப்படுறவங்க ஒருத்தவங்க, இவங்க 2 பேரையும் டைரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டா நமக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது அப்படிங்கிற அந்த ஃபீல்டில் என்ன பண்ணோன்னா பிளட்டு கொடுக்க விரும்புகிறவங்களாம் இருக்காங்கன்னு ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கணும். தேவைப்படுறவங்களாம் இதில் போய் நீங்கள் சர்ச் பண்ணுங்கன்னு பார்த்தோம். ஸோ இந்த தேவைப்படுறவங்களாம் சர்ச் பண்ணுங்கன்னு பார்த்ததில் அப்போ டைரெக்டாக இந்த நீடி பர்சனோ அவங்களுடைய அட்டெண்டரோ இந்த ஆப்பில் போய் வெப்சைட்டில் போய் பார்த்து கால் பண்ணாங்கன்னா அவைலபிளாக இருக்கிறவங்க வந்து கொடுத்துருவாங்க. அதுலேயுமே நாங்கள் வந்து கிளியர் கட்டாக நாங்கள் இங்கே டிஸ்க்ளைமர் கொடுத்துருக்கோம். எப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணால் 10 பேருக்கு கால் பண்ணிங்கன்னா 1 or 2 தான் அவைலபிளாக இருப்பாங்க. ஏன்னா இப்போ சென்னை மாதிரி ஏரியாலலாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது ஒரு ஒரு அவங்களுடைய ஒர்க்கு நேச்சர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்க வந்து அதை பொறுத்துக்கணும். இதில் வெப்சைட்டில் கொடுத்துட்டனாலே ஒருத்தவங்க வந்து கொடுத்துருவாங்கன்னு சொல்ல முடியாது, அவங்களுடைய கால சூழ்நிலையும் இருக்குது. அப்போ அதை பொறுத்து அவங்க கொடுப்பாங்கிறதுக்காக நாங்கள் அந்த டிஸ்க்ளைமரே வச்சுருக்கோம். நீங்கள் 10 பேருக்கு கால் பண்ணிங்கன்னா 1 or 2 அவைலபிளாக இருப்பாங்க. அதை சொல்லிடுவீங்க. சரி சார், இப்போ நான் கேட்குறேன், ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னீங்களா, அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? உங்களுக்கு எப்படி இந்த எண்ணம் தோன்றுச்சுன்னு நான் கேட்குறேன். 2000 நான் வந்து நான் இண்டிவிஜுவலாக பிளட் டொனேஷன் கொடுக்குற அந்த ஆர்வத்தில் இருந்தேன். நான் யாருக்கு எங்கே தேவைப்படுதோ அது எனக்கு தகவல் கிடைச்சதுன்னா நான் போய் கொடுத்துட்டு வந்துடுவேன். உங்களுக்கு எப்படி அந்த பிளட் டொனேட் நம்ம பண்ணணும்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு? ஸ்கூல் இப்போ இதில் படிக்கிறதுலேருந்தே நான் சில லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்லாம் எனக்கு இன்க்ரீஸ் பண்ணும்போது எனக்கு சோசியல் பார்வை இருந்தது. அதில் இந்த பிளட் கொடுக்கணுங்கிற ஒரு தாட் வந்தோன்னா அதை நான் இமீடியட்டாக செயல்படுத்தணும்னு நினச்சேன். என் பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அதை நான் கொடுக்க ஆரம்பித்தேன். அப்படி கொடுத்துட்டு போது ஸோ எனக்கு தெரியும், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10-20 பேருடைய பிளட் குரூப் தெரியும். அதை மட்டும் வச்சுட்டு தேவைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு நேரத்தில் ஒரு பிரசவ நேரத்தில் குழந்தை இறந்து போச்சு, தாயை காப்பாற்ற வேண்டிய ஒரு அவசரமான சூழ்நிலை. உடனே பிளட் வேணும்னு கேட்குறாங்க. நான் இந்த நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கொடுக்க ரெடியாக இருந்தாங்க. நான் யாருக்குமே பிளட் குரூப் தெரியல. யாருடைய அவங்க பிளட் குரூப் தெரியல. ஏன்னா நிறைய பேர் தெரியாது. நமக்கே இப்போ 12வது முடிச்சுட்டு காலேஜுக்கு போகும்போது அண்ணா யூனிவர்சிட்டியில் எனக்கு கவுன்சிலிங்கில் இப்படி பண்ணும்போது அவங்க பார்த்து சொன்னப்போ தான் எனக்கே என் பிளட் குரூப் தெரியும். நிறைய பேர் நம்ம இதில் தெரியாது தான். ஸோ அது தெரியாதனால நாங்கள் இப்போ என்ன ஃபீல் பண்ணோம்னா, அன்றைக்கி அந்த 40 பேரில் எங்களுக்கு ஒரு 3 பேர் 4 பேர் தான் கிடைச்சாங்க. ஸோ அவங்கள வச்சு அந்த பெண்ணை காப்பாற்றுறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிது. அது ரொம்ப திருப்தியான சேவையாக எங்களுக்கு தெரிஞ்சது. காப்பாற்றிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, இப்போ இதை நம்ம சும்மா இருக்கக்கூடாது. ஸோ நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையுமே இந்த இதுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இலவச ரத்த வகை கண்டறியும் முகாம்னே உனக்கு நடத்தணும். வெரி குட். அது வந்து ஒரு கொஞ்சம் பாப்புலராகவே நடத்தணும். ஒரு விஜயதசமி நாள் அதை நம்ம கொண்டு வந்தோம். அதுக்கு ராம்நாட்டில் உள்ள சில பெரியவங்கலாம் சப்போர்ட் பண்ணாங்க, லைன்ஸ் ரோட்டரிலாம் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ அவங்களுடைய முயற்சியில் அதில் நிறைய பேர் வந்து ஃப்ரீயாக நம்ம பார்க்குறனால வந்து பேர் கொடுத்துட்டாங்க. அதுலேயுமே நம்ம ஆப்ஷன் வச்சுருந்தோம், கொடுக்க வில்லிங் உள்ளவங்க மட்டும் கொடுங்கன்னு சொல்லி. அதாவது குரூப் தெரிஞ்சுக்க விரும்புகிறவங்க தெரிஞ்சுக்கோங்க, வில்லிங்காக உள்ளவங்க மட்டும் சொல்லி அதை ஒரு லிஸ்ட்டு நாங்கள் ஒரு டீமாக இருந்து ஃபார்ம் பண்ணோம். அதுக்கு பிளட் டோனார் கிளப்னு பேர் வச்சு அதோட கோஆர்டினேட்டர் நான் இருந்து என்னுடைய நண்பர்கள் ஒரு 5-6 பேரோடு சேர்ந்து அந்த லிஸ்ட்டு எல்லார் வீட்லேயும் இருக்கும். நான் எங்கே போனாலும் இருக்கும், நான் வீட்டுக்கு போனாலும் இருக்கும், எங்கள் கடைக்கு போனாலும் இருக்கும், ஆஃபீஸ் போனாலும் இருக்கும், வெளியூர் போனாலும் என் பேக்கில் இருக்கும். அந்த லிஸ்ட் அவங்க பேர், அவங்க ஃபோன் நம்பர்,
ஆமாம், அந்த குரூப்லாம் தனியாக பிரித்து வச்சுருப்பேன். எனக்கு பிஸ்னஸ் சாஃப்ட்வேர்லையும் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு காலம் போட்டு இப்போ நான் இப்போ கூட எடுக்கணுன்னா நான் எடுத்துருவேன். அந்த மாதிரியான ஒரு செட்டப்பை நான் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ராமநாதபுரம் பகுதியில் மட்டும் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ நம்மளுடைய உறவினர்கள் மதுரை மற்ற ஏரியாலாம் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு தேவைன்னு தெரிஞ்சவங்க நம்மளை ரெஃபர் பண்ணும்போது நமக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருந்தது. ஸோ அப்போ அங்கே யாரெல்லாம் இந்த மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கும்போது ஜென்ரலாக நமக்கு வந்து எங்கெங்கெல்லாம் தேவை இருக்குது, இதுக்கு யாரெல்லாம் நெட்வொர்க் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான தேடுதல் எடுத்தோம். அப்போ ஹைதராபாத்தில் ஷரீஃப் அப்படிங்கிறவர் வந்து அவருடைய நண்பர்கள் ஒரு 4-5 பேரோட சேர்ந்து இந்த ரத்த தானத்துக்காக என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் தான் இந்த வெப்சைட்டை உருவாக்குனது. இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் டு சப்போர்ட் அப்படிங்கிற வெப்சைட்டை உருவாக்கணும்னு சொல்லிட்டு அவர் உருவாக்கி அதில் நாங்கள்லாம் இணைஞ்சு அப்போ அதில் எங்களுக்கு முதல்ல நிறைய சிரமங்கள் இருந்தது. ஏன்னா நிறைய பேர் டோனராக ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கே பயந்தாங்க. அப்புறம் அதோடைய தேவை இருக்க அந்த அன்னைக்கு 200 பேரில் ஆரம்பித்த அந்த இணையதளம் வாலண்டியர்ஸாக வச்சு ஆரம்பித்த இணையதளம் வந்து இன்றைக்கி வந்து 7 lakh people ரெஜிஸ்டர்ட் டோனர்ஸாக இருக்காங்க. வெரி குட். 7 லட்சம் பேர் இன்னைக்கு வந்து டோனர்ஸாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு எனக்கு வந்து பிளட் தேவை அப்படின்னா ஒரு 7 லட்சம் பேர் அக்ராஸ் இந்தியாவா? ஆமாம், அக்ராஸ் இந்தியா முழுக்க. ராமநாதபுரத்தில் ஆரம்பிச்ச ஒன்று ஹைதராபாத்தில் இருக்கவருடைய கனெக்ஷன் கிடச்சி இப்போ இந்தியா முழுக்க எந்த ஸ்டேட்டில் வேணால் நீங்கள் வந்து கொடுத்துருவீங்க. ஆமாம். ஸோ இதோட எங்களுடைய நோக்கம் என்னென்னா பிளட்டு தேவைப்படுறவங்க எந்த ஒரு இடைத்தரகரும் இல்லாமல் நேரடியாக பிளட்டு கொடுக்க விரும்புகிறவங்கள கனெக்ட் பண்ணுறதுக்காக முழுக்க ஃப்ரீ தான். இதில் ஒத்த பைசா எந்த பைசாவும் இல்லை. நாங்களுமே எங்கள் ஆர்கனைசேஷனில் எந்த பைசாவும் யார்ட்டையும் நாங்கள் வாங்குறதில்ல. நீங்களும் வாங்குறதில்ல. உங்களுடைய சம்பாதிக்கிற காசை வச்சு அதை வச்சு தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் சப்போர்ட்டர்ஸ் வந்து நம்ம யாரெல்லாம் இருக்காங்களோ சில பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம வந்து இப்போ நிறைய பேர் வாலண்டியர்ஸாக இருக்காங்க. வாலண்டியர்ஸ்லேருந்து நம்ம எந்த ஒரு பைசாவும் வாங்குறதில்ல. ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம்னா அந்த நேரம் இது பட்ஜெட்டுன்னு சொல்லுவோம், அதில் வர்றதை வச்சு அந்த ப்ரோக்ராம் நடத்தி கொடுப்போம். ஏன்னா எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாத அவசியமான ஒரு விழாவாக இருக்கும், எளிமையான விஷயமா இருக்கும், நாங்கள் போய் பீப்புளை ரீச் பண்ணுற விஷயமா இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த இதை நடத்திட்டு இருக்கோம். அந்த நோக்கம் தான். ஏன்னா நிறைய பேர் வருவாங்க நேம்காவும் ஃபேம்காவும், ஓ இப்படி ஒரு வெப்சைட் இருக்குது, நான் இதை கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க பகுதியில் கொண்டு போகிறேன்னு வருவாங்க. ஆனால் நாங்கள் அதை வந்து ரொம்ப ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிடுவோம். சரி, எனக்கு என்னன்னா இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் டு சப்போர்ட் ஆர்கனைசேஷன் ராமநாதபுரத்தில் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க, ஹைதராபாத்தில் இருக்கிறவரோட சேர்ந்து. இது மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி இங்கெல்லாம் பிரபலமானால் தான் அடுத்த ஸ்டேட்டில் பிரபலப்படுத்தணும்னு நமக்கு ஒரு தாட்டே வரும். அப்போ எப்படி நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டேட்டில் இந்தியா முழுக்க இதை நம்ம கொண்டு போகணும்னு எப்படி நினச்சிங்க? இந்தியா முழுக்க எப்படி டோனர்ஸை நீங்கள் வந்துட்டு உள்ளே கொண்டு வந்தீங்க? ஏன்னா இப்போ அசாமில் ஒருத்தர் டோனராக இருக்கணும்னா தமிழ்நாட்டுக்கு அவர் வந்து ரத்தம் கொடுக்க முடியாது. அசாமில் ஏதாவது ஒரு மாநிலத்தில் ஏதாவது ஒரு வட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அவர் கொடுப்பாரு. அப்போ அவருக்கு ரீச் பண்ணி அவரை வந்து நம்மளுடைய ஆர்கனைசேஷன் வெப்சைட்டில் எப்படி பதிய வச்சு இந்த கம்யூனிகேஷன் எப்படி நடந்துச்சு? அதுதான் எங்களுக்கு ஒரு 2005லேருந்து 2009 வரைக்கும் ஒரு பெரிய சேலஞ்சில் கிடையாது. ஏன்னா இதை வந்து நாங்கள் சோசியல் மீடியா மூலமாக மட்டும்தான் இதை பரப்ப முடியும். வேற எந்த ஒரு மீடியாவும் எங்களுக்கு தெரியல. ஆனால் 2005-09 சோசியல் மீடியாவே பிரபலம் கிடையாது. அதனால என்னன்னா எல்லாருக்கும் மெயிலில் ஜென்ரலாக அனுப்பிட்டே இருப்போம் இன்ஃபர்மேஷன். யாருக்கு இல்லை யாரெல்லாம் மெயில் ஐடி வச்சுருக்காங்கன்னு சொல்லி அந்த டேட்டா பேஸ் வந்து ஏன்னா வந்து இதில் வந்து எங்களுக்கு சப்போர்ட்டர்ஸ் வந்து யூஎஸ்லேருந்துலாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் இது பண்ணி அவங்க இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாத 1000கணக்கான பேருக்கு நான் அனுப்பியிருக்கேன். இப்படி ஒரு வெப்சைட் இருக்குது, இஃப் யூ வாண்ட் டு டொனேட் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி அந்த வெறும் இன்ஃபர்மேஷன் மட்டும் போட்டு வெப்சைட்டை மட்டும் பற்றி அதை நாங்கள் அனுப்பியிருக்கோம். அதில் வந்து நிறைய பேர் வந்து சேர அதில் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா தமிழ்நாடோட பங்களிப்பு அதில் ஜாஸ்தி. ஏன்னா தமிழ்நாட்டில் தான் நம்ம வந்து எடுத்த அந்த ஒரு 4-5 வருஷத்துலேயே ஒரு 50,000 டோனர்ஸாக இன்க்ரீஸ் பண்ணோம். ஓவராலாக 1 lakh, இந்தியா ஃபுல்லாக 1 lakhனா தமிழ்நாடு மட்டும் 50,000 அப்படிங்கிற மாதிரி வேகமான வளர்ச்சியை தமிழ்நாடு கொடுத்தது. அப்போ தான் அந்த தமிழ்நாடு பாண்டிச்சேரியும் ஒருங்கிணைக்கிற பொறுப்பை நான் தனியாக இண்டிவிஜுவலாக எடுத்துக்கிட்டேன். தமிழ்நாடு ஃபுல்லாக நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். பல கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், அங்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் நாங்கள் போவோம், டீமாக போவோம். அங்கே அவேர்னஸ் கொடுப்போம். நாங்கள் வந்து கேம்ப் நடத்த மாட்டோம், அவேர்னஸ் கொடுப்போம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட. ஏன் பிளட்டு டொனேட் பண்ணணும், பிளட்டு டொனேட் பண்ணலைன்னா என்ன, பண்ணுனா என்ன, நமக்கு என்ன நல்லது, இப்போ நான் கொடுக்குறேன் எனக்கு என்ன நன்மை, இப்போ நான் 45 முறை கொடுத்துருக்கேன்னு சொன்னேன்னா இன்றைக்கி நான் ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஃபீல் எனக்கு கொடுக்குது பாருங்களேன். அதுதான் அது வேற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். நம்ம ரத்தத்தை கொடுத்து இன்னொருத்தரை காப்பாற்றிருக்கோம். ஏன்னா அதை உருவாக்க முடியாதுல்ல. எந்த மெடிக்கல் இது வரைக்கும் எவ்வளவோ நம்ம முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. ஆனால் ஒருத்தருக்கு ரத்தம் தேவைன்னா சரி அந்த மிஷினை தட்டுப்பா ஏவா பாசிட்டிவ் எடுத்து அவருக்கு ஏற்றுன்னு முடியலையே சார். இன்னொரு மனுஷன் இருந்தாலும் சார் எடுக்க வேண்டியதாக இருக்குது. அதான் நாங்கள் எங்களுடைய அந்த ஸ்பீச்சிலே இதிலே அஜெண்டாலே வச்சுருப்போம், ரத்தத்தை அறுவடை செய்ய முடியாது, தானத்தால் மட்டுமே பெற முடியும் அப்படிங்கிறது. ஸோ இதுக்காக பல கோட்டு பல விஷயங்களை நாங்களே சொந்தமாக உருவாக்கி பல இடங்களில் நானே சென்னைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு
10-15 காலேஜுக்கு வந்து நான் பேசியிருப்பேன், யூனிவர்சிட்டிஸ்க்கு நான் வந்து பேசியிருப்பேன். தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் ஒரே நாளில் ராமநாதபுரத்துலேருந்து தொண்டி வரைக்கும் பைக் ரேலி போயிருக்கோம், பிளட் டொனேஷன் அவேர்னஸ்க்காக. இது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்க முடியாது, ஆனால் அவங்கள்ட்ட போனால் ரீச் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த வெப்சைட்டோட பயன்பாடு என்னன்னா, தேவைப்படுறவங்க யாரை காண்டாக்ட் பண்ணனே தெரியாது அந்த நேரம். அதை தான் நான் சொல்கிறேன், தெரியாது. அப்போ தெரியாத நேரத்தில் அப்போ அங்கே இருக்க அந்த படித்த ஒரு பையன் சொல்லுவான், நம்ம இந்த மாதிரி ஒரு வெப்சைட் இருக்குது, இதில் போங்கன்னு சொன்னான்னா அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறனால அந்த மாதிரியாக நம்ம கொண்டு வந்தோம். அதே மாதிரி ஒரு வாரம் வந்து ராமநாதபுரத்துலேருந்து ஒரு விவேகானந்தர் வந்து இறங்கின இடத்துலேருந்து கன்னியாகுமரி விவேகானந்தர் ராக் வரைக்கும் சொல்லிட்டு ஒரு வாரம் பைக் ரேலி போனோம். சரி, இது 2013-14 அந்த வாக்கில் தொடர்ந்து இது ரிலேட்டடாக இயங்கிக்கிட்டே இருந்திருக்கீங்க. ஆமாம். அப்போ எங்கே வாய்ப்பு கிடைச்சாலும் சரி அதை பற்றி அது வந்து பேசுகிறதுக்கான வாய்ப்பு எங்களுடைய டீம் இருக்காங்க. அந்த டீம்லாம் வந்து நாங்கள் சென்னைக்கு போகும்போது பஸ்ஸில் ட்ரெயின்லாம் கூட நாங்கள் அந்த நோட்டீஸஸ்லாம் நாங்கள் இஷ்யூ பண்ணி அதை பற்றி ஒரு நேரம் நாங்கள் அவேர்னஸ் கொடுத்துருக்கோம். அந்த நேரம் எங்களுக்கு 2013 அந்த டைம்லாம் எங்களுக்கு வந்து மீடியா சப்போர்ட் நிறைய இருந்தது. என்னுடைய இன்டர்வியூவே வந்து நிறைய சேனல்ஸில் வந்திருக்கு. அவங்க எல்லாருமே வாலண்டியராக கூப்பிட்டாங்க. இதில் ஒரு அடிப்படை என்னென்னா, இவ்வளோ ஏன் வேகமாக கொண்டு போகணுன்னா, ஃபஸ்ட்டு ஒருத்தட்ட போய் இப்படி ஒரு வெப்சைட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஊரில் உள்ள ஒரு பெரியவர்கிட்ட சொல்ல போனேன். அவர் பயங்கரமாக டிமோட்டிவேட் பண்ணி விட்டார். அவர் என்ன கேட்டார்னா, எத்தனை லட்ச ரூபா நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க, நீங்கள் குறைஞ்சது ஒரு 5-10 லட்சம் வச்சுருந்தா தான் இதை நீங்கள் ப்ரமோட் பண்ண முடியும். நான் சொன்னேன், நான் சேவையாக பண்ணுறோங்கன்னு. சேவையெல்லாம் இங்கே அதுக்கெல்லாம் வேலைக்காகாது. இது வந்து நீங்கள் இத்தனை லட்சம் வச்சுருந்தா தான் அவங்க நீங்கள் பண்ண முடியும்னு சொன்னோன்னே என்ன ரொம்ப டிமோட்டிவேட் ஆகிட்டேன். அப்போ தான் ஒரு நண்பர், ஒரு பத்திரிகையாளர் தான், இப்போ அவர் சென்னையில் தான் இருக்கார், அவர் வந்து கூப்பிட்டு, இது என்னங்க இவ்வளோ அருமையான விஷயம் பண்ணுறீங்க, இதுக்கு ஏன் நீங்கள் கலக்க மாட்டேங்கன்னு சொல்லி அவர் ராமநாதபுரத்தில் உள்ள எல்லா பத்திரிகையாளரும் இணைச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். அதை தொடர்ந்து இப்போ எங்களுக்கு ஒரு ஊக்கம் கிடைச்சது. எங்கே போனாலும் மீடியா சப்போர்ட், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத சப்போர்ட். ஏன்னா இப்படி ஒரு சேவை பண்ணுறீங்க, நாங்களும் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு வரும்போது அது எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது. அதனால தான் இது கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டே வந்தது. கிட்டத்தட்ட ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப 200லேருந்து எங்களுக்கு 50,000 வர்றதுக்கு ரொம்ப காலம் பிடிச்சிருக்கும். ஆனால் அந்த 50,000 வந்து பல லட்சமாக வர்றதுக்கு வந்து எங்களுக்கு ஷார்ட்டான இது. எந்த விஷயமா இருந்தாலும் அதுதான். அந்த 200 to 50,000 வர்றதுக்கு பொதுவாக நான் ஒரு சில விஷயம் சொல்கிறேங்க. 200 to 50,000 அந்த வர்றதுக்கான பொறுமை உண்மையாகவே அந்த வேட்கை நம்மகிட்ட இருக்கா அப்படின்னு காலம் லைட்டாக டெஸ்ட் பண்ணி பார்க்குது. நான் பசங்கள்கிட்ட எப்பயுமே அதான் சொல்லுவேன், நமக்கான அவ்வளோ பொறுமையோட உண்மையாகவே நம்ம அதை செய்கிறோமான்னு காலம் நம்மளை டெஸ்ட் பண்ணும்பா. ஆமாம், நான் அப்படித்தான் பண்ணுவேன்னு நம்ம காலத்திட்ட நிரூபிச்சிட்டோம்னா அது திருப்பி கொடுக்குற ரிட்டர்ன்ஸ் பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறது. அதுதான் இப்போ உங்கள் இதில் நடந்திருக்கு. அது திருப்பி நிரூபணம் ஆகிட்டே இருக்குது. சரி சார், இப்போ அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி கேட்குறேன் சார். இப்போ எனக்கு வந்து பிளட் டொனேட் பண்ணணும்னு ஆசை இருக்குது சார். பொதுவாகவே இந்த பிளட் பேங்க்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல சார், அங்கே போய் நம்ம டொனேட் பண்ணுவோம், பிளட் பேங்க்கில் போய் கொடுத்துட்டு வருவோம். அவங்க இண்டீட் ஏதாவது ஒரு பணம் கொடுப்பாங்க, ஒரு ஜூஸ் கொடுப்பாங்க, ஏதோ ஒன்று நடக்கும், அந்த அரிசி சம்திங் அந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுக்குறது வைக்கிறதுல இருக்குல்ல. அந்த பிளட் பேங்க்கில் போய் டொனேட் பண்ணுறதுங்கிறது அட்வைசபிளா சார்? இல்லை, இன்றைக்கி வந்து நம்ம இந்தியாவில் வந்து பிளட் பேங்க்கில் தான் டொனேட் பண்ணணும், ஆத்தரைஸ்டு பிளட் பேங்க்கில் தான் டொனேட் பண்ணணும் அப்படிங்கிறதே ஒரு ரூல் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பிளட் பேங்க் இருக்குது, ப்ரைவேட் பிளட் பேங்க்ஸும் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு நமக்கு இன்றைக்கி ப்ரைவேட் பிளட் பேங்க்ஸும் அவசியம். ஆமாம். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா, தேவைக்கு நம்ம போய் கொடுப்போம்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் சொல்கிறதுல பாதி விஷயம் உண்மை. பிளட்டு வந்து கொடுக்கும்போது நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக கொடுப்பாங்க, வேறு எதுவும் பணமாகவோ வேறு எதுவும் கொடுக்குறதில்ல. அது எந்த பிளட் பேங்காக இருந்தாலும் சரி, அவங்களுடைய வசதி, ப்ரைவேட் பிளட் பேங்க்னால் அவங்களுடைய வசதியை பொறுத்து அவங்க வந்து நம்ம திருப்பி பிளட் கெயின் ஆகிறதுக்கான ஒரு விஷயம், நம்ம உடம்புல சோர்வு ஏற்படாமல் இருக்கிறதுக்காக பேரிச்சம்பழமோ ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு, ஒரு வாட்டர் பாட்டிலு, ஒரு ஜூஸு இப்படி வச்சுருப்பாங்க, ப்ளஸ் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. கவர்மெண்ட் பிளட் பேங்க்கில் ஒரு ஜூஸும் சர்டிஃபிகேட்டும் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் நடைமுறை. வேற என்ன கேட்டீங்க? அதான் பிளட் பேங்க்ல போய் கொடுக்கறது அட்வைசபிளா? தேவைக்கு கொடுக்கறது நல்லது. அதாவது இப்போ என்கிட்ட ஒருத்தவங்க கேட்குறாங்க, நான் போய் கொடுக்குறேன் அப்படின்னு. ஆமாம். ஆனால் இப்போ ஆக்சிடென்ட் ஆகி வர்றாங்கன்னு வைங்களேன் சார், படக்குன்னு அவங்களுக்கு ரத்தம் ஏற்றணும் அப்படின்னா அது கொஞ்சம் நம்மகிட்ட இருந்தால் தானே பண்ண முடியும். அதெல்லாம் ஹாஸ்பிட்டல்ஸ் எப்படி சார் அந்த சிஸ்டம்லாம் இயங்குது? இல்லை, அதுதான் கவர்மெண்ட் வந்து முன்ன விட இப்போ பிளட் பேங்க் இதில் விஷயத்தில் வந்து ரொம்ப பக்காவாக இருக்காங்க. ப்ரைவேட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறதுலேயும் சரி. ஆமாம், ஏன்னா ப்ரைவேட் பிளட் பேங்க்ஸ் வந்து அதற்கான முயற்சியை அவங்க எடுத்து, ஏன்னா அவங்க சஃபிஷியன்ட் பிளட் வச்சுருந்தா தான் முடியும். அதனால் அவங்க என்னென்னா ரெகுலராக அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் அவங்களெல்லாம் போய் சந்தித்து அவங்க ரெகுலராக கேம்ப்பு, வேறு ஏதாவது பெரிய நிறுவனங்கள் இருந்தாங்கன்னா அந்த நிறுவனங்களை போய் சார்ந்து அவங்கள்ட்ட ஒரு கேம்ப் நடத்த சொல்லி, அமைப்புகள் சமூக அமைப்புகளை போய் பார்த்து அவங்கள கேம்ப் நடத்த சொல்லி அந்த பிளட்டெல்லாம் சேமித்து வச்சுக்கிறோங்க. ஏன்னா ஒரு பிளட்டு வந்து
நம்ம 15லேருந்து 30 நாள் வரைக்கும் மட்டும்தான் சேமிக்க முடியும். சேமிக்க முடியும். ரொம்ப நாள் அதை சேமித்து வைக்கவும் முடியாது. ஸோ அப்போ அது தேவைகளும் இருக்குது, அதற்கான சப்ளையும் கிடைக்கும்போது ஈஸியாக இருக்கும். அந்த இல்லாத போது என்னென்னா இந்த மாதிரி வெப்சைட்டு இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்ச அமைப்புகள் மூலமாக நம்ம அதை எடுத்துக்கிறதுக்கு. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, கேம்பில் ஒருத்தர் 90 நாள் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு, அவருக்கு அழைப்பு இல்லைன்னா அவர் போய் கொடுத்துடலாம். அதுலேயும் சில குரூப் இருக்குது, பி பாசிட்டிவ், ஓ பாசிட்டிவ், ஏபி பாசிட்டிவ், ஏ பாசிட்டிவ், இவங்கெல்லாம் போய் கொடுத்துடலாம். இந்த நெகட்டிவ் குரூப்ஸ் வந்து தேவைக்கு கொடுக்கறது நல்லது. கொடுக்க முடியாது, நெகட்டிவ் வந்து கொடுக்க முடியாது. ஆமாம். பாசிட்டிவ் குரூப் வந்து யாருக்குனாலும் கொடுத்துடலாம். இல்லை பாசிட்டிவ் குரூப் வந்து அவங்க வந்து நிறைய இருப்பாங்க. கரெக்ட். நிறைய எண்ணிக்கையில் இருப்பாங்க. அதனால அவங்க வந்து எப்போ வேணாலும் கொடுத்துக்கலாம், நினைச்சா கூட போய் கொடுத்துக்கலாம். இப்போ இங்கே அது உதாரணம் பார்த்துருவோம். நான் வந்து ஏபி பாசிட்டிவ், நீங்கள் சார் ஓ நெகட்டிவ். ஓ நெகட்டிவ். ஆமாம். எங்கப்பா நீ தம்பி ஏபி பாசிட்டிவ் மதி, நீப்பா ஏ பாசிட்டிவ். இங்கே பாருங்க 3 பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருக்கும். இப்போ ஓ நெகட்டிவ் வந்து என்ன ஓ சொல்லுவாங்க, நெகட்டிவ்ங்கிறதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப யூனிக்கா யூனிவர்சல் டோனார். யூனிவர்சல் டோனார் ஓ நெகட்டிவ் தான். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, அது ஒரு மித்து இருக்கு. இது நம்ம முன்னாடியே தேனீர் இடைவெளியில் நம்ம போட்டிருக்கோம். ஓ பாசிட்டிவ் தான் யூனிவர்சல் டோனார் அப்படின்னு ஒரு மித்து இருக்கு. ஓ பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே சொல்லுவாங்க. ஓ குரூப் ரெண்டுமே யூனிவர்சல் டோனார்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பிறந்த குழந்தைக்கு என்ன குரூப்னு பார்க்கறதுக்கு முன்னாடி தேவைப்பட்டாலும் ஆக்சிடென்ட் ஆகி இமிடியேட்டாக அவர் என்ன குரூப்னே தெரியாது, பிளட் லாஸ் ஆகிக்கிட்டு இருக்கும். அப்போ உடனே ரத்தம் ஏற்றணும் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு ஓ நெகட்டிவ் கொடுக்கலான்னு சொல்லுவாங்க. ஓகே. பட் ஓ பாசிட்டிவ் வந்து பாசிட்டிவ்க்கு மட்டும் கொடுக்கலாம். ஓ நெகட்டிவ் வந்து எல்லா பாசிட்டிவும் கொடுக்கலாம், எல்லா நெகட்டிவும் கொடுக்கலாம். ஓ பாசிட்டிவ் வந்து எல்லா பாசிட்டிவும் கொடுக்கலாம். ஏபி ஓ எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். 4 பாசிட்டிவ்க்கும் கொடுக்கலாம். அது ஒரு டேப்லெட் கலவை நம்ம போட்டு வச்சிருக்கோம். நான் போடுறேன் இந்த வீடியோவில், நான் அதை ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த இது இப்போ ரீசெண்டாக வந்து இந்த பாம்பே பிளட் குரூப்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன சார் பாம்பே பிளட் குரூப்பு? அதாவது ஓ பாசிட்டிவ் ஓ குரூப்லேயே ஒரு RH வந்து ஒன்று புதுசாக சேர்ந்துருக்கு. அந்த பாம்பே பிளட் குரூப் வந்து ரொம்ப ரேரான விஷயம். தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருப்பாங்க. ஒரு 10 பேர் 5 பேர் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ரொம்ப ப்ரீஷியஸ் பிளட்டு. அதுக்கு அந்த பிளட்டு தான் ஏற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை. ஸோ அது வந்து கிடைக்கிறது ரேரு. அதுக்கு எங்கே கிடைச்சாலும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டோ மற்ற ஆர்கனைசேஷனும் ரெடியாக இருக்காங்க. இப்போ ஒருத்தருக்கு கன்னியாகுமரியில் தேவைப்படுது, வேறு நார்த்தில் டெல்லியில் இருக்குன்னா அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு கூட வாலண்டியர்ஸ்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி சேவைகளை இப்போ எப்படி உடல் உறுப்பு தானத்துக்கு செயல்படுறாங்களோ அந்த மாதிரி இருக்காங்க. ஓகே சார், ஓகே சார். சார் இப்போ கடைசியாக நான் இப்போ எப்படி கேட்குறேன்னா சார், ஜென்ரலாக நீங்கள் வந்து உங்களுடைய பேரண்ட்ஸினுடைய உந்துதலில் உங்களுக்கு ஒரு சோஷியலாக ஒரு இது இருந்துச்சு, அதனால் நான் பிளட் டொனேட் பண்ண ஆசைப்பட்டேன்னு சொல்கிறீங்களா சார்? அந்த மாதிரி ஒரு பிளட் டொனேஷனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன? யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் வளர்ந்து வரக்கூடியவங்க எல்லாருமே ஒரு பள்ளிக்கூடத்தில் இருந்தாலும் சரி, அந்த பிள்ளைகளுக்கும் அதை பற்றி சொல்லி தர்றது, இந்த மாதிரியான பிளட் டொனேஷனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இந்த பிளட் டொனேஷன் அறுவடை பண்ண முடியாது. பிளட் டொனேஷன் வந்து நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா, இப்போ நான் 45 முறை கொடுத்துருக்கேன்னு சொல்கிறேன், நான் ஆரோக்கியமாக இருக்கேன்னு சொல்கிறேன். இதை நான் பேசக்கூடிய எல்லா கூட்டங்களையும் பேசுவேன். ஏன்னா பயப்படுறவங்களே என்ன நினைப்பாங்கன்னா, அவங்களுடைய பேரண்ட்ஸே அவங்களுடைய வெல்விஷர்ஸே என்ன சொல்லுவாங்க, பிளட் கொடுத்தா நம்ம உடம்புக்கு இதாகிடும், வீக் ஆகிடும் அப்படிம்பாங்க. பட் அது உண்மை இல்லை. அதுதான் பிளட்டு வந்து நம்ம உடம்புல ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். நம்ம கொடுக்கலைன்னா அந்த பிளட் வேஸ்ட்டாக போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ வேஸ்ட்டாக போகிற பிளட்டை நம்ம கொடுக்க போகிறோம், அவ்வளோதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது, இந்த பிளட்டு கான்செப்டுக்குள்ளே ஒரு இளைஞர்கள் வந்து அவங்க 18 வயசு ஆனதுக்கு பிறகு உள்ளே வந்துட்டாங்கன்னா, அதில் அவங்க அந்த சேவையை உணர்ந்து கொண்டாங்கன்னா அவங்களுக்கு நல்ல பழக்கங்கள் மட்டுமே தொடர்ந்து இருக்கும். அப்போ அந்த மாதிரியாக பசங்களை நம்ம காலேஜ் பசங்களை நம்ம எஜுகேட் பண்ணுறோம். ஏன்னா பிளட்டுக்கு இப்போ நமக்கு எவ்வளவோ விஷயங்களுக்கு மாற்று வந்துருச்சு, பிளட்டுக்கு இன்னும் மாற்று வரல. ரத்தத்தை அறுவடை செய்ய முடியாது, தானத்தால் மட்டுமே பெற முடியும். அதே இது இங்கிலீஷ் ஒரு கோட் சொல்லுவோம், பிளட் டொனேஷன் இஸ் நத்திங் பட் ஆன்சரிங் சம்ஒன்ஸ் ப்ரேயர். ஸோ நமக்கு வந்து இப்போ நான் பிளட்டு கொடுக்கும்போது ஆரம்ப காலகட்டத்தில் முதல் 3 தடவை 5 தடவை பிளட்டு கொடுக்கும்போதெல்லாம் எனக்கு என்ன நிகழ்ச்சின்னா, அந்த பிளட்டு பெறப்பட்ட அந்த நபருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் வந்து என்னை வந்து கடவுளாக பார்க்க ஆரம்பித்தாங்க. கண்டிப்பாக. ஒருத்தர்லாம் வந்து நான் அப்போ இன்னும் ரொம்ப சின்ன பையன், நான் என் காலில் வந்து விழுந்துட்டார். எனக்கு அதெல்லாம் நான் ரொம்ப யோசிச்சிட்டேன், அப்போ இவருக்கு வேறு என்ன கொடுக்க போகிறோம் இது. இப்போ நான் வந்து இன்றைக்கி வந்து நான் ஒரு பாக்கெட்டில் ஒரு ரூபா வச்சுருக்கேன், ஒருத்தர் வந்து எனக்கு 500 ரூபா கொடுங்கன்னு கேட்டார்னா நான் எடுத்து கொடுக்கலாம், அந்த வாய்ப்பு எனக்கு இருக்குது. ஆனால் கொடுத்துட்டேன்னா அந்த 500 ரூபா நான் திருப்பி ஏர்ன் பண்ண தான் வேணும்.
ஆனால் நான் ரத்தம் கொடுத்தேன்னா அதுக்கு நான் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை, நான் சும்மா இருந்தால் போதும். சூப்பர் நான் ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டாலே போதும். சூப்பர். ஸோ இப்போ இதில் இந்த பிளட் டொனேஷன் வச்சு இது மட்டும் இல்லாமல் இளைஞர்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கும்போது நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு உணரப்படுது. அவங்க ஃபேமிலியிலையும் அவங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, அவங்களும் நல்ல பழக்க வழக்கங்களுக்கு வருவாங்க. இது தொடர்ச்சியாக நம்ம அவங்கள முதல் ஒரு 2-3 தடவை நம்ம கொடுக்க வச்சிட்டோம்னா அவங்க ரெகுலர் டோனர் ஆயிடுவாங்க. ஸோ அதற்கான முயற்சி தான் நாங்கள் எடுப்போம். அதுலேயும் நாங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் என்ன செய்வோம்னா, ஃபஸ்ட்டு டைம் பிளட் டோனார்னு அவர் உள்ளே வரும்பொழுது அவருக்கு கொஞ்சம் கூடுதலாக அவரை வந்து பாராட்டுவோம். நம்ம வெரி குட். ஒரு மோட்டிவேஷன் மோட்டிவேஷன் கொடுப்போம்.